ஹாய் ஹலோ வணக்கம். ரொம்ப நாள் கேட்டுட்டு தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தாங்க நம்ம இன்னைக்கு பயாலஜியில் பார்க்க போறோம். தன்னோட கையெடுத்து தன்னோட கண்ணே குத்துறோம் பார்த்தீங்களா, அதுதான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்டிஜன் ஆன்டிபாடினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆன்டிஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோயை உண்டாக்கக்கூடியது. ஆன்டிபாடினா அந்த நோய்க்கு எதிராக செயல்படக்கூடிய. இப்போ சிம்பிளா பார்த்துட்டீங்கன்னா இப்போ நம்மளுக்கு காய்ச்சல் வருது, ஓகேவா, ஏதோ ஒரு நோய் கிருமினாலேயோ இல்லைனா ஏதோ ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ்ல நம்மளுக்கு ஃபீவர் வருது, சரியா? அந்த ஃபீவர் எப்படி சரியாகும்? நம்ம டேப்லெட் போட்டால் தானே. அப்போ அந்த டேப்லெட் தான் யாரு? ஆன்டிபாடி, சரியா? இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ மேட்ருக்கு வாங்க. ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு இது நம்மளோட ஹியூமன் பாடி. ஹியூமன் பாடியில நம்மளுக்கு எந்த நோயும் வராம பாக்குறதுக்கு பாதுகாப்பாளராக யார் இருப்பாங்க? WBC செல்ஸ் இருப்பாங்க. ஏதாவது ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் நம்மளோட உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா இவங்க அதை கண்டுபிடிச்சி டிஸ்ட்ராய் பண்றதா இவங்களோட வேலை, WBCயோட வேலை. ஆனா இங்க என்ன ஆகும்? இந்த WBC செல்ஸ் இதை மட்டும் அழிக்கிறது இல்லாம நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஹெல்த்தி செல்ஸையும் என்ன பண்ணி விட்டுரும்? டிஸ்ட்ராய் பண்ணி விட்டுரும். ஓகேவா? அதுதான் நம்ம ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பந்தாக்கு ஒரு டிசீஸ் வந்துச்சு பாத்தீங்களா, மயோசிட்டிஸ். அதுவும் என்னது? ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். வேற எக்ஸாம்பிள் கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்யூ.